கும்பராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த கும்பராசி பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். வியாபார விஷயமா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், வியாபாரத்தில் நிறைய எதிரிகள் உருவாகக்கூடிய நேரம். எதிரிகளை நீங்களாக கிரியேட் பண்ணுவீங்க. 3ஆம் வீட்டதிபதி 5இல் போய் அமர்ந்து கொண்டு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை கிடையாது, உயிருக்கு ஆபத்து கிடையாது. 8ஆம் இடத்தை சனி வேற பார்க்குறாரு. அதனால் உயிருக்கு ஆபத்தே கிடையாது, தைரியமாக இருக்கலாம். ஆனால் பிரச்சனைகள் உங்களுக்கு புதுசாக உருவாக்குறீங்க. உங்கள் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது, நீங்கள் பேச மாட்டீங்க. ஆனால் பேசினா ஒரு வார்த்தை பேசினாலும் திருவாசகம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வாசகம் பேசினாலும் அது பிரச்சனையான வாசகமாக இருக்குது. பேசுகிறத குறைங்க, அதே மாதிரி சண்டை போடுறத குறைங்க. எல்லாரையும் எதிரியாக பாவிக்கிறீங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது. உங்களுக்காக சப்போர்ட் பண்ண பேச ஒருத்தன் வரான்னா சும்மா என்னையே சொல்லாத. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசவே கூடாது. தப்பு உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் அடங்கி போகணும். ஆனால் உங்கள் வாய் சும்மா இருக்கிறது இல்லை. இத்தனை நாளாக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தது, இப்போ அதுக்கான தீர்வு கிடைக்கிறதுக்கான நேரம் வருது. உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் பிடிவாதமாக இருக்கீங்க. உடன்பிறப்புகள் விஷயத்தில் சண்டை போடுறதை குறைச்சிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு உறவுன்னு சொன்னால் கூட பிறந்தவன் தான். அந்த உடன்பிறப்புகளை பகைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மரியாதை எங்கேயுமே கிடைக்காது. இதில் பல பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? கூட பிறந்தவனை மதிக்கிறது கிடையாது. அதுவும் உங்களை விட இளையவனாக இருந்தால் அவனை எடுத்தறிஞ்சு பேசுறது, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறது. இந்த கதையெல்லாம் வச்சுக்காதீங்க. கூட பிறந்தவனுக்கு மரியாதை கொடுங்க. செல்ஃபிஷாக இருக்காதீங்க. கூட பிறந்தவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் மனைவி உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறாங்க, அவங்க கூட பிறந்தவங்கள ஏதாவது விட்டு கொடுக்குறாங்களா? நீங்கள் தான் அந்த தப்பு பண்ணுறீங்க. ஸோ கூட பிறந்தவங்களுக்கு உதவிகரமாக இருங்கள். வியாபார ரீதியாக புதிய முயற்சிகளில் ஈடுபடாதீங்க. ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கீங்களா, அதை மட்டும் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு புதுசாக முதலீடு பண்ணுறதுக்கு பணம் கிடையாது. கடன் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கடன் வாங்குறீங்க, அது பிரச்சனையை உண்டு பண்ணும். ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் பிரச்சனை இருக்குது. நண்பர்கள் சமாதானமாக இருப்பாங்க, ஆனால் நீங்கள் நண்பனையே எதிரியாக மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்குது உங்ககிட்ட. அனாவசிய பேச்சுக்களை பேசி எல்லாரையும் சண்டை போடுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. எக்காரணத்தை கொண்டும் யாரிடமும் புதுசாக கடன் வாங்காதீங்க. அதே சமயம் நீங்கள் வியாபாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லாபத்தில் பங்கு கேட்குறவங்க கிட்ட பெருசாக வச்சுக்காதீங்க. லாபம் குறைவாக இருக்கலாம். எனக்கு 10 ரூபா வருது, நீ 10 ரூபா 5 ரூபா கொடு அப்படின்னு கேட்குறவன்ட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லாபம் குறைவாக இருந்தால் பிஸ்னஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இப்போ லாப நோக்கோடு பிஸ்னஸ் பண்ணாதீங்க. லாப நோக்கோடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை தராது. சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும், விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கறதுக்கு கற்றுக்கோங்க. விட்டு கொடுக்கறதுனா பிஸ்னஸில் விட்டு கொடுக்கணும். அதே மாதிரி உழைப்பில் விட்டு கொடுக்கணும். நான் உழைக்கிறேன், நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க. சில பேர் இருக்காங்க, எனக்கு இதுதான் ஒன்று கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறவங்க. இப்போ கும்பராசிக்காரங்க கட் அண்ட் ரைட்டாக பேசினா வருமானமே வராது. அதே மாதிரி உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு அதில் உண்மை இருந்ததுன்னா, சாரி நான் தப்பு பண்ணுறேன்னு ஒத்துக்கோங்க. நான் தப்பே பண்ணலைன்னு சத்தியம் பண்ணக்கூடாது. வாக்குவாதம் பண்ணினீங்கன்னா உங்கள் பேரில் இருக்கிற மரியாதை குறையும். அந்த மரியாதை குறைவை நீங்களே ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்தவங்கக்கிட்ட சண்டை போட்டிங்கன்னா அவங்களும் அதுக்கு பங்காளிகளாக இருப்பாங்க. அந்த கெட்ட பேர் ஏற்படுத்திக்கிறதுக்கு பங்காளியாக இருப்பாங்க. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கு திருப்பதி பெருமாளை வணங்க வேண்டும். அது என்ன திருப்பதி பெருமாள் இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் முருகனை சொன்னீங்க, ஏன் எங்களுக்கு மட்டும்? ஏன்னா திருப்பதியில் மட்டும்தான் அங்கே 2 தெய்வத்தினுடைய பவர் இருக்குது. ஒன்று முருகன், மற்றொன்று பெருமாள். அங்கே ஏன் பெருமாளுக்கு இம்பார்ட்டன்ஸ்னா, காஞ்சி பெரியவர் சொல்லியிருக்கார், அந்த இடத்துல முருகனுடைய ஸ்தலமும் கூட. ஆனால் அந்த இடத்துல முருகனை காட்டிலும் அவனுடைய மாமனான பெருமாளுக்கு தான் அங்கே பவர் ஜாஸ்தி. அதாவது வயசில் மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இருக்கார், நான் இருக்கேன், இல்லை எங்கள் அண்ணன் இருக்கார், நான் இருக்கேன் அப்படின்னா எங்கள் அண்ணனுக்கு தான் மரியாதை கொடுக்கணும். வரவங்கள எங்கள் அண்ணனை மரியாதை கொடுக்க சொல்லணும். நான் தான் பெரியவன், எனக்கு உட்காரக்கூடாது. அது மாதிரி அங்கே முருகன் என்ன பண்ணிட்டாரு, எங்கள் மாமாவுக்கு மரியாதை கொடுங்கன்ட்டு அவர் பெருமாளுக்கு மரியாதை கொடுக்க வச்சிட்டாரு. அதனால் நீங்கள் திருப்பதி பெருமாளை வணங்கினால் முருகனையும் சேர்த்து வணங்கிதனாக இருக்கும். அதனால் திருப்பதிக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. உலக அளவில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் தான். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ அல்லது உச்சமாக இருந்து வேற்று கிரகங்கள், அதாவது பாதகாதிபதி கிரகங்களால் பார்க்கப்பட்டாலோ அந்த மனுஷனுக்கு தைரியம் குறைவாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்திலும் பிரச்சனை ஏற்படும். நரம்பு ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வரும்.
அதனால தான் வந்து செவ்வாய் நல்லா இருக்கா பாருங்கள் அப்படின்னு, செவ்வாய் தோஷம் இருக்கா பாருங்கள், செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம். அதாவது செவ்வாய்க்கு சில கிரகங்களின் பார்வை இருந்தால் தோஷம்னு பேர். இப்போ அந்த செவ்வாய் வந்து கோச்சார ரீதியாக சில பயிற்சிகள் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதமும் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கும். வருஷத்தில் ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 8 தடவை பயிற்சி ஆவார். இந்த கோச்சார ரீதியான செவ்வாய் பயிற்சியில் தான் வந்து உலக அளவில் பிரச்சனைகள் வெடிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜந்தர் மந்தரில் பிரச்சனை, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை, இதுக்கெல்லாம் காரணம் அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை. அதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால் செவ்வாய் வந்து சனியின் பாதிப்பு, சனியின் சம்பந்தம் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் இந்த பிரச்சனைகள் வருது. இது இப்போது நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நிறுத்து போயிடும், அது வேறு விஷயம். ஆனால் எப்போ அது நடக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் பயிற்சி நடக்கும்பொழுது தான். அது என்றைக்கு செவ்வாய் பயிற்சி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2, 2026 இரவு 10:02 செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார். சனி மீன ராசியில் இருக்கார், செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார். இவங்க பார்வை சனியின் 3ஆம் பார்வையில் செவ்வாய் இருக்கார். இந்த செவ்வாய் வந்து ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது என்னைக்கு அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 2 இரவு 10:02 இந்த பயிற்சி ஏற்படுகின்றது. இந்த பயிற்சி எத்தனை நாளைக்கு அங்கே மிதுன ராசியில் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து செப்டம்பர் 19 வரைக்கும் அந்த மிதுன ராசியில் இருப்பார். அதுக்கப்புறம் தன்னுடைய நீச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடகராசிக்குள்ளே பிரவேசமாகார். ஆனால் இந்த நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட அப்படியே புஸ்வானமாக போகக்கூடிய வகையில் செஞ்சிடுவார். அதே சமயம் இதெல்லாம் வந்து உலக அளவில் இண்டிவிஜுவல் விஷயங்களில் இப்போ சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து மனசுக்குள்ளார ஒரு பயம் இருக்கும், நான் போலீஸில் மாட்டிப்பணும், நான் வந்து என்னோடய எதிரிகளின் தொல்லையில் மாட்டிப்பணும், எனக்கு இஎம்ஐ கட்டலை அதனால் எனக்கு பிரச்சனை வருமோ, லீகல் நோட்டீஸ் வருமோ, இதெல்லாம் நடக்கும் தெரியுமா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்துட்டார், பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டாருன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் சில பேர் பாருங்கள் அவங்களுக்கு பாஸ்போர்ட் ரெனியூவல், பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூட போலீஸ்காரங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க, ஃபோன்லேயே பேசி முடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு செவ்வாய் வந்து சமாதானமான இடத்துல இருப்பார். ஆனால் செவ்வாய் இருக்கக்கூடாத சில இடங்கள் இருக்குது, அந்த இடத்துல இருந்தால் பிரச்சனை தான். அது என்ன இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் எல்லாருக்கிட்டையும் சண்டை, எதிரிகள் அதிகம். அதே மாதிரி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துலேருந்து 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால உறவுகளுக்குள்ள பகையை உண்டுவாக்குவார். நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக தான் பேசுவீங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகருக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார்னா அவங்க அம்மா வந்து எப்போவுமே எள்ளுங்கொள்ளும் வெடிச்சுட்டு கோவக்காரியாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அம்மாவுக்கும் இவங்களுக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருக்கார். ஆனால் செவ்வாய் எந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் 3, 6, 11 இந்த இடத்துல இருந்தால் எந்த கிரகமும் நல்லது தான் பண்ணும், செவ்வாயும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம சொல்கிறது வந்து ராசிக்கு தான் சொல்கிறோம், ஆனால் லக்னத்துக்கு பலன்கள் மாறுபடும். ஸோ இந்த லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சியை ஈஸ் டவுன் பண்ணுறதுக்கு அவருடைய கோபத்திலேருந்து விலகிறதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லக்னத்துக்கு உண்டான யோகாதிபதி கல்லை அணிவது சிறப்பு. என்ன சார் யோகாதிபதி கல்லுன்னு சொல்கிறீங்க, ராசிக்கல் தானே சொல்லுவாங்க. ஆமாம், ராசிக்கு கல் போடக்கூடாது. இது வந்து பல பேர்த்துக்கு வந்து இன்னும் குழப்பத்தில் இருக்காங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ராசிக்கு கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதற்கு பதிலாக லக்னத்துக்கு யோகாதிபதி கல் என்னன்னு பார்த்து அந்த கல்லை அணிவதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சியில் வரக்கூடிய நெகட்டிவ் பலன்களை குறைத்தும் பாசிட்டிவ் பலன்களை உயர்த்தியும் நம்ம வாழ்க்கையில் செப்பனிடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு தான் இந்த கல்லை தவிர பிரச்சனையை உண்டு பண்ணுறது கிடையாது. இது அனுபவத்தில் நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கோங்க. செவ்வாய் பயிற்சி பலன்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2 செப்டம்பர் 19 வரைக்கும் ஆல்மோஸ்ட் அதில் ஒரு 19 நாள், இதில் வந்து ஒரு 30 நாள் வச்சுக்கோங்க. 2ஆம் தேதி. ஸோ 31 நாளில் ஒரு நாள் போயிடுச்சுன்னா 2 நாள் போனால் கூட 29 நாள், கிட்டத்தட்ட 48 நாட்கள் செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் எனும் விருப்பம் உள்ளவர்கள்
கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெளிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல ஒப்பற்ற நல்ல பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.